ரோபோட் ரேஸுக்கான ஒரு ரோபோட்டை ரெடி பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்லோ மோஷனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் அ ரோபோட் ஃபார் அ ரோபோட் ரேஸ். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட் கார்கா யாழினியோடைய ஒரு சின்ன ஸ்டோரியை நம்ம பார்ப்போமா. மெக்கத்லான்ற ஒரு காம்படிஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் இட் அப்படின்றதுக்காக மோட்டார்ஸ், வீல்ஸ், தேவையான ஹோல்ஸ் எல்லாம் ட்ரில் போட்டு ரெடியாக வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு பிறகு வி ஸ்டார்டட் பில்டிங் த ரோபாட். ஸோ இனிஷியலாக தேவைப்படக்கூடிய மோட்டார்ஸ் ஃபிக்ஸ் எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி 4 மோட்டார்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒன்ஸ் தட் இஸ் டன் தேவைப்படக்கூடிய பேட்ரிஸ் எடுத்துக்கலாம். ஸோ பேட்ரிஸ் இஸ் 3.7 வோல்ட் லித்தியம் அயான் பேட்ரிஸ். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது 4 சேனல் RF ரிலே மாடியூல். ஸோ அதையும் வச்சுக்கிட்டு தேவையான மோட்டர் சால்டரிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதோடைய கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். யாருக்காவது இந்த கனெக்ஷன்ஸ் தேவைப்பட்டால் ப்ளீஸ் டூ கமெண்ட். வில் பி ஏபிள் டு சென்ட் யூ வித் பர்சனல் மெயில். ஸோ ரைட் நோ வி ஆர் செக்கிங் இட் அவுட். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுப்பா. ஆஹா, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட் கரெக்டாக போகுது, டேர்னிங் கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஐ கெஸ் இட்ஸ் ரெடி ஃபார் த டிப்ளாய்மெண்ட். ஸோ நம்ம செக் பண்ணிடுவோம் இப்போது. ஸோ எல்லாமே டேர்னிங் எல்லாமே பார்த்தாச்சு. ரோபோட் இஸ் ரெடி. இட்ஸ் ரைட் நவ் தி காம்படிஷன் டே. ஸோ நம்ம ரோபோட் அங்கே தெளிவாக தெரியுது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ கார்கா இஸ் ஸ்டாண்டிங் தேர். ஸோ கார்கா யாழினி இஸ் ஆல்சோ ரெடி ஓவர் தேர். ஸோ சின்ன ஹிக்கப்ஸ் இனிஷியல் ஸ்டேஜஸில். ஸோ இட் ஹேப்பன்ஸ். தே ஹேவ் டு கெட் யூஸ் டு இட். ஸோ நம்ம அடுத்த ஹர்டலை ஈஸியாக க்ராஸ் பண்ணிடுச்சு நம்ம ரோபாட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த ஹர்டல் இருக்குது, ஜஸ்ட் அன் இன்க்ளைன் ஸ்லோப். ஸோ அதையும் நம்ம ஈஸியாக நம்மளுடைய ரோபோட்டு ட்ராவல்ஸ் பண்ணிருச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன், வெரி ஈஸி. அதுக்கப்புறம் அடுத்த ஹர்டல். ஸோ அடுத்த ஹர்டலில் ஒரு சின்ன ஹிக்கப் மறுபடியும். ஸோ பட் ரொம்ப ஈஸியாக நம்ம ரோபோட்டை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண கொண்டு போயிடலாம். அதே மாதிரி அடுத்த ரோபோட் பார்க்கும்போது இன்னொரு சின்ன ஒரு ஹர்டல். பட் அது ஒரு ஹர்டலாகவே நம்ம ரோபோட்டை பார்க்கல. கார்கா இஸ் ஸோ டிட்டர்மைண்ட். கண்டிப்பாக அவளுடைய எல்லா டிட்டர்மினேஷனுமே அப்ரிஷியபிள். ஸோ ரைட் நவ் இட்ஸ் கோயிங் ஆன் த ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸோ வி ஹேவ் 2 more hurdles on the place. ஸோ அடுத்த ஹர்டல் ரெடியாக இருக்குது. ஸோ பிஃபோர் தி ஃபைனல்ஸ் லெட்ஸ் வாட்ச் அவுட் வாட் ஹேப்பன்ஸ். Great. Okay. So now we are qualified for the first round and we are going to the second round. So let's start with the second round. ஸோ செகண்ட் ரவுண்ட் ஆப்வியஸ்லி நமக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இனிஷியல் ஹர்டலில் நம்ம ரோபோட்டு ட்ராவல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாச்சு. பட் ஸ்டில் ஆர் கார்கா இஸ் ஏபிள் டு புல் இட் ஆஃப். அடுத்த ஹர்டல் நீங்கள் பார்க்கும் பொழுது இட்ஸ் கோயிங் ஆன் தி இன்க்ளைன் சர்ஃபேஸ் ரைட் நவ். ஸோ அந்த இன்க்ளைன் சர்ஃபேஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க டியூ டு வேரியஸ் அதர் ரீசன்ஸ் மேபி. அதுக்கப்புறம் அதை கடந்துட்ட பிறகு ஸோ ஃபைனல் ஹர்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க செகண்ட் ரவுண்டில். அந்த ரவுண்ட்லேயே நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ரோபோட் வின் ஆகிடுச்சு. ஸோ அதோடைய ஜட்ஜஸ் ஃபுல்லாக தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரைட் நவ் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இட். ஸோ எஸ் வி ஹவ் டன் இட். ஸோ செகண்ட் ரவுண்டில் குவாலிஃபை ஆகிட்டு பெங்களூர் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லெட்ஸ் see how far this. Second place goes to the Robotics International School, Pallikanya Bains. Caarga Yazhini. So she's. I'm so sorry, Caarga Yazhini. Congratulations.